தூசாகுதல், அதாவது முழுமையாக அழிதல் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதாவது பாவங்கள் எல்லாம் சாம்பலாகும் எம்பாவாய் அப்படின்னு இறைவனிடம் பணிவுடன் வேண்டுதல். இதனுடைய மைய கருத்தா பார்த்தோம் அப்படின்னா, தூய மனத்துடன் வாயாலும் மனத்தாலும் கண்ணனை வழிபட்டால் கடந்த எதிர்கால பிழைகள் அனைத்தும் அழிந்துவிடும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய முக்கிய பொருளா இருக்குது. இதுல முக்கிய குறிப்புகளா பார்த்தோம் அப்படின்னா, மன்னிப்பு மற்றும் சுத்திகரிப்பு அப்படின்றத அந்த பாசுரம் சொல்லுது. அதாவது மனம், சொல், செயல், தூய்மை இது இல்லையா? இதெல்லாம் இந்த பாடல்கள் மூலமா குறிப்பிடுறாங்க. அதுபோல தாமோதரன் அது வந்து பக்தியினுடைய உச்சம். இறைவன் கூட பக்தியால் கட்டுப்படுவான் அப்படின்றது தான் அந்த பொருள்ல தாமோதரன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்தது 3 நிலை வழிபாடு. அதாவது நிலை, பொருள் அப்படி அதில வந்து உடல், பூஜை, மலர், வாக்கு, பாடல், மனம், தியானம் இதெல்லாம் இந்த 3 நிலை வழிபாட்ட அவங்க வந்து சொல்றாங்க. 4வதா பெண்களுக்கு முக்கியமான பாசுரம். அதாவது தாய்மை, பாசம், மன்னிப்பு, மன அமைதி இதெல்லாம் இதில வந்து வருது. ஒரே வரியில இத சொல்லணும் அப்படின்னா, 5ஆம் நாள் கண்ணன் நாமஸ்மரணத்தால் வாழ்க்கை தூய்மை அடையும் நாள் அப்படிங்கிறது தான் இத ஒரே வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம்.